அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானின் அணு திட்டம் தொடர்பான உடன்படிக்கைக்கு வர தவறியதால் கடந்த 6 மாதங்களுக்கு முன்னர் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலை விடவும் மிகப்பெரிய ராணுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நேரம் வேகமாக முடிவடைகின்றது, உடனடியாக ஒப்பந்தம் செய்ய வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த ஜூன் மாதத்தில் 12 நாட்கள் நடந்த இஸ்ரேல் ஈரான் போரின் போது அமெரிக்கா ஸ்டெல்த் குண்டுவீச்சு விமானங்கள் ரகசியமாக தாக்குதல் நடத்தின. ஈரானின் நிலத்தடியில் உள்ள அணு நிலையத்தை குறிவைத்ததாக ட்ரம்ப் நினைவூட்டியுள்ளார். அடுத்த தாக்குதல் அதைவிட பல மடங்கு கடுமையாக இருக்கும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். ஈரானின் அரசுக்கு எதிராக நடந்த போராட்டங்களை பாதுகாப்பு படைகள் கடுமையாக ஒடுக்கியதில் 10,000கணக்கானோர் உயிரிழந்திருக்கலாம் என்று தகவல்கள் உலக நாடுகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. இதன் பின்னணியில் அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக தாக்குதல் நடத்துமா என்ற கேள்வி கடந்த சில வாரங்களாகவே எழுந்து வருகிறது. இந்த நிலையில் மத்திய கிழக்கு பிராந்தியத்திற்கு அமெரிக்க கடற்படை விமானம் தாங்கிய கப்பல் குழு அனுப்பப்பட்டிருக்கின்றது. இதை ட்ரம்ப் ஒரு மிகப்பெரிய படை அணிவகுப்பு என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஆபிரகாம் லிங்கன் விமானம் தாங்கிய கப்பல் தலைமையிலான இந்த படை வெனிசுலாவுக்கு அனுப்பப்பட்ட படையை விட பெரியது என்றும் தேவையெனில் வேகம் மற்றும் வன்முறையுடன் நடவடிக்கை எடுக்க தயாராக இருப்பதாகவும் அவர் ட்ரூத் சோஷல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஈரான் உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு வந்து அணு ஆயுதங்கள் இல்லாத ஒப்பந்தத்தை ஏற்க வேண்டும் என்று ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். இதுக்கு பதிலளித்த ஈரானின் ஐநா தூதரகம் பரஸ்பர மரியாதையின் அடிப்படையில் பேச்சுவார்த்தைக்கு ஈரான் தயாராக உள்ளது, ஆனால் தூண்டப்பட்டால் தன்னை பாதுகாப்பதில் எந்த தயக்கமும் இருக்காது என எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளது.